ப்ரையாரிட்டி ஷெடியூலிங். ஸோ ப்ரையாரிட்டி ஷெடியூலிங்கில் வந்து பார்த்தோன்னா ஒவ்வொரு ப்ராசஸ்க்குமே வந்து ஓன் ப்ரையாரிட்டி வந்து செட் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? ஸோ எத்தனை நம்பர் ஆஃப் ப்ராசஸ் இருக்கோ அந்த ஒவ்வொரு ப்ராசஸ்க்குமே வந்து ப்ரையாரிட்டி நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று செட் பண்ணுவாங்க. பேஸ்ட் ஆன் த ப்ரையாரிட்டி, அதாவது எந்த ப்ராசஸ்க்கு ஹையஸ்ட் ப்ரையாரிட்டி வந்து இருக்கோ அந்த ப்ரையாரிட்டி தான் வந்து அந்த ப்ராசஸ் தான் வந்து சிபியூவில் போயிட்டு ஃபர்ஸ்ட் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். ஓகேவா? ஸோ சிபியூ இருக்கிற ப்ராசஸில் எந்த ப்ராசஸ்க்கு ஹையஸ்ட் ப்ரையாரிட்டி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும். ஸோ ஹையஸ்ட் ப்ரையாரிட்டி எந்த ப்ராசஸ்க்கு இருக்கோ அதுதான் வந்து சிபியூவில் போயிட்டு எக்ஸிக்யூட் ஆகும். ஓகேவா? ஸோ அதனால தான் அதை வந்து என்னன்னு சொல்கிறாங்கன்னா ப்ரையாரிட்டி ஷெடியூலிங் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது, இஃப் சேம் ப்ரையாரிட்டி அசைன்டு டு மோர் தென் ஒன் ப்ராசஸ், அதாவது நம்பர் ஆஃப் ப்ராசஸ் இருக்குது, அதில் 2 ப்ராசஸ்க்கு சேம் ப்ரையாரிட்டி வந்து அசைன் பண்ணிட்டாங்க அப்படின்னா தேர் வில் பி அ டை. ஓகேவா? ஸோ அப்போ அந்த டையை வந்து பிரேக் பண்ணுறதுக்கு என்ன டெக்னிக் வந்து அங்கே ஃபாலோ பண்ணுவாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வீஸ். ஸோ அந்த மெத்தட் தான் வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. ஓகே, ஸோ 2 ப்ராசஸ்க்கு சேம் ப்ரையாரிட்டி இருக்குது, அதில் எதை நம்ம ஃபர்ஸ்ட் வந்து செலக்ட் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தோன்னா எந்த ப்ராசஸ் ஃபர்ஸ்ட் அரைவல் ஆயிருக்குன்னு பார்க்கணும். அந்த ப்ராசஸை தான் வந்து நம்ம என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் வந்து எக்ஸிக்யூட் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ அப்போ வந்து FCFS வந்து யூஸ் பண்ணுவாங்க. இப்போ ப்ரையாரிட்டி நம்பர் சொன்னோம் இல்லையா, அந்த ப்ரையாரிட்டியே வந்து 2 டைப் ஆஃப் ப்ரையாரிட்டி இருக்குது. ஸோ தெர் வில் பி 2 டைப்ஸ் ஆஃப் ப்ரையாரிட்டி. ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் கால்டு ஸ்டாட்டிக் ப்ரையாரிட்டி அண்ட் செகண்ட் ஒன் இஸ் டைனமிக் ப்ரையாரிட்டி. ஸோ ஸ்டாட்டிக் ப்ரையாரிட்டி அப்படின்னா என்ன? ஸ்டாட்டிக் அப்படின்னாவே நமக்கு மீனிங் தெரியும், சேஞ்ச் ஆகாது, கான்ஸ்டன்ட்டாக இருக்கும், அதுதான் வந்து ஸ்டாட்டிக் அப்படின்னு சொல்லுவோம். டைனமிக் அப்படின்னா சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்கும். சப்போ ஸ்டாட்டிக் ப்ரையாரிட்டி அப்படின்னா என்ன மீனிங்? ஒரு ப்ராசஸ்க்கு நாம ஸ்டாட்டிக் ப்ரையாரிட்டி வந்து செட் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆகிற வரைக்கும் அந்த ப்ராசஸோடைய ப்ரையாரிட்டி சேஞ்ச் ஆகவே ஆகாது. இப்போ ஒரு ப்ராசஸ்க்கு நான் 5 ப்ரையாரிட்டி கொடுத்துட்டேன் அப்படின்னா அந்த ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆகிற வரைக்கும் அதோடைய ப்ரையாரிட்டி வந்து 5 தான். ஓகே, ஸோ ஸ்டாட்டிக் ப்ரையாரிட்டி டஸ் நாட் சேஞ்ச் throughout the execution of the process. அடுத்தது பார்த்தோன்னா டைனமிக் ப்ரையாரிட்டி. ஸோ டைனமிக் ப்ரையாரிட்டி அப்படின்னா என்ன அர்த்தம்? சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஸோ அப்போ ஒரு ப்ராசஸ்க்கு நான் 5 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரையாரிட்டி வந்து நான் செட் பண்ணுறேன் அப்படின்னா சம் இன்டர்வல் டைம் வரைக்கும் 5 இருக்கும். அதுக்கப்புறம் என்ன ஆயிடும்னா அதோடைய ப்ரையாரிட்டி வேல்யூ வந்து சேஞ்ச் ஆயிடும். ஓகே, ஸோ அந்த மாதிரியான ப்ரையாரிட்டி வந்து என்னன்னு சொல்லுவாங்க? டைனமிக் ப்ரையாரிட்டி அப்படின்னு சொல்லுவோம். இங்கே வந்து நம்ம பார்க்க போகிறது வந்து ஸ்டாட்டிக் ப்ரையாரிட்டி தான். ஸோ அந்த எக்ஸாம்பிள் பார்க்கறதுக்கு முன்னாடி ப்ரையாரிட்டி ஷெடியூலிங்லேயே வந்து பார்த்தோன்னா 2 டைப் ஆஃப் ப்ரையாரிட்டி ஷெடியூலிங் வந்து இருக்குது. ஒன்று வந்து நான் ப்ரீஎம்டிவ் ப்ரையாரிட்டி ஷெடியூலிங், அனதர் ஒன் ப்ரீஎம்டிவ் ப்ரையாரிட்டி ஷெடியூலிங். ஸோ நான் ப்ரீஎம்டிவ் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு ப்ராசஸ் வந்து எக்ஸிக்யூட் ஆகிட்டே இருக்கு, அந்த ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறம் தான் அடுத்த ப்ராசஸ் வந்து சிபி வந்து எக்ஸிக்யூட் பண்ணும். அது வந்து நான் ப்ரீஎம்டிவ். ஓகேவா? ஸோ ப்ரீஎம்டிவ் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு ப்ராசஸ் கரண்டாக ரன் ஆகிட்டே இருக்கு, இப்போ அந்த ப்ராசஸை ஸ்டாப் பண்ணி ரிமூவ் பண்ணிட்டு என்ன பண்றாங்க? நியூ ப்ராசஸை வந்து எக்ஸிக்யூட் பண்ணுவாங்க. அப்போ ஃபோர்ஸ்ஃபுல்லாக ஒரு ரன்னிங் ப்ராசஸை ரிமூவ் பண்றது தான் வந்து ப்ரீஎம்டிவ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ அந்த மாதிரி வந்து 2 டைப் ஆஃப் ப்ரையாரிட்டி ஷெடியூலிங் வந்து நமக்கு வந்து இருக்கு. அதில் நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது வந்து நான் ப்ரீஎம்டிவ் ப்ரையாரிட்டி ஷெடியூலிங். ஸோ நான் ப்ரீஎம்டிவ் ப்ரையாரிட்டி ஷெடியூலிங் வந்து பார்த்தோன்னா ஒரு ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறம் தான் நம்ம அடுத்த ப்ராசஸை சிபியூக்கு வந்து அனுப்புவோம். ஓகே, ஸோ இது வந்து உங்களுக்கு எக்ஸாம்பிள். ஸோ இந்த எக்ஸாம்பிளில் வந்து பார்த்தோன்னா 4 ப்ராசஸஸ் வந்து நம்ம வந்து கொடுத்துருக்காங்க, அதோடைய அரைவல் டைம் அண்ட் அதோடைய பர்ஸ்ட் டைம். ஓகே, ஸோ இது கூட அடிஷ்னலாக என்ன இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னா ப்ரையாரிட்டி வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ ப்ரையாரிட்டி ஷெடியூலிங் அப்படின்னாவே கொடுக்குற இன்புட்டில் கண்டிப்பாக ஒவ்வொரு ப்ராசஸ்க்கும் என்ன இருக்கும்? ப்ரையாரிட்டி வந்து கொடுத்துருவாங்க. ஓகே, இப்போ ப்ராசஸ் 1 ப்ரையாரிட்டி 2, ப்ராசஸ் 2 ப்ரையாரிட்டி 3, ப்ராசஸ் 3 பார்த்தோன்னா அதுவும் 3 தான், ப்ராசஸ் 4 ப்ரையாரிட்டி எடுத்துக்கிட்டோம்னா 1. இப்போ இதில் எந்த நம்பர் வந்து ஹையஸ்ட் ப்ரையாரிட்டி அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு டவுட் வரும். ஓகேவா? ஸோ இதில் வந்து எப்பயுமே டிஃபால்ட்டாக நம்ம எந்த நம்பரை வந்து ஹையஸ்ட் ப்ரையாரிட்டியாக எடுத்துக்கணும் அப்படின்னா விச் ப்ராசஸ் ஹேஸ் லோயர் வேல்யூ. ஓகேவா? ஸோ லோவர் நம்பர் வந்து எந்த ப்ரையாரிட்டிக்கு இருக்கோ அந்த ப்ரையாரிட்டியை தான் வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா ஹையஸ்ட் ப்ரையாரிட்டி அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஹையர் நம்பர் எது இருக்கோ அதுதான் வந்து லோயஸ்ட் ப்ரையாரிட்டி அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ அப்போது எதுவுமே கொடுக்கல, அதாவது ஹையர் ஆர்டரை தான் வந்து நீங்கள் ஹையஸ்ட் ப்ரையாரிட்டி அப்படின்னு கொஸ்டினில் நமக்கு மென்ஷன் பண்ணியிருந்தால் மட்டும்தான் நீங்கள் வந்து என்ன பண்ணணும்? ஹையஸ்ட் நம்பர் எது இருக்கோ அதை வந்து ஹையஸ்ட் ப்ரையாரிட்டி அப்படின்னு வந்து நம்ம செட் பண்ணுவோம். ஓகே, ஸோ எதுவுமே மென்ஷன் பண்ணல, ஜஸ்ட் ப்ரீஎம்டிவ் ப்ரையாரிட்டி ஷெடியூலிங் வந்து பண்ணுங்க அப்படின்னா நம்ம டிஃபால்ட்டாக எது வந்து ஸ்மாலஸ்ட் நம்பராக இருக்கோ அதுக்கு தான் நம்ம வந்து ஹையஸ்ட் ப்ரையாரிட்டி கொடுக்கணும். அப்போ இங்கே இருக்கிறதுலே ஹையஸ்ட் ப்ரையாரிட்டி எது? 1. இங்கே இருக்கிறதுலே லோயஸ்ட் ப்ரையாரிட்டி எது? 3. இதுதான் வந்து லாஸ்ட் நம்பராக இருக்கு. ஸோ அப்போ இதுதான் வந்து லோயஸ்ட் ப்ரையாரிட்டி. ஓகேவா? ஸோ இப்போ அதை தான் வந்து இங்கே எழுதிருக்கேன். ஸோ பை டிஃபால்ட் லோயர் நம்பர் ஹேஸ் ஹையஸ்ட் ப்ரையாரிட்டி. ஸோ இப்போ P4 அப்படின்றது தான் வந்து ஹையஸ்ட் ப்ரையாரிட்டி, ஏன்னா அதோடைய ப்ரையாரிட்டி நம்பர் வந்து என்னது? 1. அடுத்தது லோயஸ்ட் ப்ரையாரிட்டி எது? P2வும் P3யும், ஏன்னா அதோடைய நம்பர் வந்து 3. ஓகே, ஸோ அதிக நம்பர் இருக்கிறத லோயஸ்ட் ப்ரையாரிட்டின்னு சொல்லுவோம், கம்மியான நம்பர் இருக்கிறத வந்து நம்ம ஹையஸ்ட் ப்ரையாரிட்டி அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ இதை வந்து நீங்கள் வந்து தெளிவாக வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் இப்போ இந்த டேபிள் வந்து கொடுத்துட்டாங்க இல்லையா? ஸோ இதுலேருந்து நம்ம வந்து என்ன இப்போ கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும்? கான் சார்ட் வந்து வரையணும். ஸோ கான் சார்ட் வந்து பார்த்தோன்னா எப்பயுமே வந்து இங்கே ப்ரையாரிட்டியை வச்சு நம்ம வந்து ஃபஸ்ட்டு ப்ராசஸ் வந்து நம்ம எப்பயுமே வந்து செலக்ட் பண்ணக்கூடாது. அது வந்து என்னது ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வாக இருந்தாலும் சரி, ஷார்ட்டஸ்ட் ஜாப் ஃபர்ஸ்ட்டாக இருந்தாலும் சரி, ப்ரையாரிட்டி ஷெடியூலிங்காக இருந்தாலும் சரி. ஓகேவா? ஸோ நம்ம வந்து என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா அதோடைய ப்ரையாரிட்டியை வச்சோ இல்லை ஷார்ட்டஸ்ட் ஜாப் ஃபர்ஸ்ட்டில் பர்ஸ்ட் டைமை வச்சோ ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வில் வந்து அதோடைய ப்ராசஸ் ஆர்டரை வச்சோ நம்ம வந்து என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா டிசைட் பண்ணக்கூடாது. ஓகேவா? இந்த ப்ராசஸ் தான் ஃபர்ஸ்ட், இந்த ப்ராசஸ் வந்து செகண்ட்னு சொல்லிட்டு நம்ம டிசைட் பண்ணக்கூடாது. ஸோ இங்கே வந்து பார்த்தோன்னா ப்ரையாரிட்டி ஷெடியூலிங்கில்
நமக்கு லோயஸ்ட் ப்ரையாரிட்டி எதுக்கு இருக்கு, P4 இருக்கு. ஆனா P4 உடைய அரைவல் டைம் வந்து நமக்கு என்ன இருக்கு அப்படின்னா 4 வந்து இருக்கு. ஓகேவா? ஸோ அப்போ 4 அப்படின்னா என்ன அர்த்தம், சிபி அதாவது ரெடி கியூல 4th யூனிட்டா தான் வந்து அது ரெடி கியூக்கு வரும், இந்த ப்ராசஸ் வந்து வரும். அப்போ 0ல இருந்து 3 வரைக்குமே வந்து CPU வந்து என்னவா இருக்கும், ஐடியலா இருக்கும். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி வந்து நம்ம வந்து பண்ணக்கூடாது. அதனால ப்ரையாரிட்டியை வச்சு ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் வந்து நம்ம வந்து செலக்ட் பண்ணக்கூடாது. எப்பயுமே வந்து அரைவல் டைம்ல இருக்கிறதுல எது வந்து மினிமம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ அதை தான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து நம்ம எடுத்துக்கிறோம். இங்கே வந்து 0. ஓகேவா? இந்த P1 வந்து வெயிட்டே பண்ண தேவையில்ல, ரெடி கியூல போகவே தேவையில்ல. ஸோ டேரக்டா CPUக்கு வந்து போயிடும் அது. ஏன்னா அதோட அரைவல் டைம் வந்து என்னது 0. ஸோ அதனால ப்ராசஸ் 1 வந்து நம்ம வந்து என்ன பண்றோம், 0ல இருந்து அதோட வெயிட்டிங் டைம் வந்து 0. ஸோ எது வரைக்கும் அந்த ப்ராசஸ் 1 நம்ம வந்து கம்ப்ளீட் பண்றோம், 8th யூனிட்ல தான் நம்ம வந்து கம்ப்ளீட் பண்றோம். ஏன்னா ப்ராசஸ் 1 உடைய பர்ஸ்ட் டைம் என்னது 8. ஸோ அதனால 0ல இருந்து 8 வரைக்கும் எடுத்துக்கும் ப்ராசஸ் 1 வந்து கம்ப்ளீட் ஆகிறதுக்கு. ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ப்ராசஸ் 1 வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போ ரிமைனிங் வந்து நமக்கு வந்து இங்கே என்ன இருக்கு, ரிமைனிங் ப்ராசஸ் வந்து நமக்கு என்ன இருக்கு, P2 இருக்கு, P3 இருக்கு, P4 இருக்கு. ஸோ இந்த P2, P3, P4 இதில் வந்து நம்ம என்ன பண்ணணும்னா அடுத்தது எந்த ப்ராசஸ் வந்து நம்ம செலக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். ஸோ அதை பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ ப்ராசஸ் 1 கம்ப்ளீட் ஆகிறதுக்கு 0ல இருந்து 8 வரைக்கும் எடுத்துக்கிச்சு இல்லையா? அப்போ 0ல இருந்து 8 யூனிட்டுக்குள்ள எந்தெந்த ப்ராசஸ்லாம் ரெடி கியூல அரைவல் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கணும். ஓகேவா? ஸோ ரெடி கியூல எதெல்லாம் அரைவல் ஆயிருக்கு, 0ல இருந்து 8க்குள்ள எதுக்கெல்லாம் அரைவல் டைம் வந்து 0ல இருந்து 8க்குள்ள இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ப்ராசஸ் 2வும் வந்து ஃபர்ஸ்ட் யூனிட்ல அரைவல் ஆகுது. ஓகேவா? இங்க சம்வேர் ஃபர்ஸ்ட் யூனிட்ல அரைவல் ஆகுது. P3 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 3rd யூனிட்ல ரெடி கியூல போயிட்டு அரைவல் ஆகுது. P4 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரெடி கியூல 4th யூனிட்ல போயிட்டு அரைவல் ஆகுது. ஸோ அப்போ P2, P3, P4. ஓகே, ஸோ இதுதான் வந்து ரெடி கியூவில் வந்து நமக்கு இருக்கும். இப்போ ஒன்ஸ் எல்லா ப்ராசஸுமே வந்து ரெடி கியூக்கு வந்துருச்சு அப்படின்னா இங்கே வந்து நம்ம என்ன பண்ணணும், அரைவல் டைமை வச்சு நம்ம வந்து எடுக்கக்கூடாது. ஒன்ஸ் ரெடி கியூவில் வந்துருச்சு அப்படின்னும் பொழுது அந்த ப்ராசஸோடைய ப்ரையாரிட்டியை வச்சு தான் நம்ம வந்து இங்கே வந்து கொண்டு வரணும். ஓகே, CPU ப்ராசஸ்க்கு வந்து நம்ம வந்து கொண்டு வரணும். அப்போது P2, P3, P4 இதில் எது நமக்கு ஹையஸ்ட் ப்ரையாரிட்டி அப்படின்னு பார்த்தோன்னா P2 வந்து 3 இருக்கு, P3யும் வந்து 3, P4 வந்து 1 இருக்கு. அப்போ 1 தான் வந்து என்னது ஹையஸ்ட் ப்ரையாரிட்டி. ஸோ அதனால நம்ம என்ன பண்ணுறோம், P4 வந்து செலக்ட் பண்ணுறோம். ஸோ P4 வந்து செலக்ட் பண்ணிட்டு அதோடைய பர்ஸ்ட் டைம் வந்து நமக்கு என்ன இருக்குது, 1 இருக்குது. அப்போ எவ்வளோ டைம் எடுத்துக்கும், 1 யூனிட் தான் எடுத்துக்கும் இந்த P4 வந்து கம்ப்ளீட் ஆகிறதுக்கு. ஸோ எங்கேருந்து இனிஷியேட் ஆகுது, 8th யூனிட்லேருந்து இனிஷியேட் ஆகுது. ஸோ அப்போ 1 யூனிட் எடுத்துக்கிச்சு அப்படின்னா 8 + 1 நமக்கு என்ன கிடைக்கும், 9. அப்போ 9th யூனிட்ல P4 வந்து என்ன ஆகுதுன்னா நமக்கு கம்ப்ளீட் ஆகுது. ஓகேவா? ஸோ அப்புறம் இப்போ நமக்கு ரெடி கியூவில் வேறு என்னென்ன ப்ராசஸ் வந்து வெயிட்டிங்கில் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா நமக்கு P2வும் P3யும் வந்து வெயிட்டிங்கில் இருக்குது. இப்போ P2, P3 உடைய ப்ரையாரிட்டியை வந்து நம்ம செக் பண்ணணும். ஸோ P2வும் 3 தான், P3யும் வந்து 3 தான். ஓகேவா? ஸோ ரெண்டுத்துக்குமே வந்து ஈக்குவல் ப்ரையாரிட்டி தான் இருக்குது. அப்போ இதில் நம்ம எதை வந்து ஃபர்ஸ்ட் ப்ராசஸாக எடுத்துக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ் பேசிஸில் தான் வந்து நம்ம ப்ராசஸை செலக்ட் பண்ணணும். ஸோ அப்போ ப்ராசஸை செலக்ட் பண்ணும்போது எதை நம்ம பார்க்கணும், அந்த ப்ராசஸோடைய அரைவல் டைமை பார்க்கணும். எந்த ப்ராசஸ் ஃபர்ஸ்ட் அரைவல் ஆயிருக்குன்னு பார்க்கணும். ஸோ இங்கே வந்து ப்ராசஸ் 2 உடைய அரைவல் டைம் 1, ப்ராசஸ் 3 உடைய அரைவல் டைம் 3. அப்போ இதில் எது வந்து ஃபர்ஸ்ட் வந்திருக்கு ரெடி கியூக்கு, 1, அதாவது P2 தான் ஃபர்ஸ்ட் வந்திருக்கு. அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா P2 தான் வந்து நெக்ஸ்ட் வந்து நம்ம செலக்ட் பண்ணி அதை வந்து எக்ஸிக்யூட் பண்ணணும். ஓகேவா? ஸோ அப்போ 9th யூனிட்ல P2 வந்து இனிஷியேட் ஆகுது. அதோடைய பர்ஸ்ட் டைம் வந்து எவ்வளோ இருக்குது, 2 இருக்குது. ஸோ அப்போ 2 யூனிட் வந்து டைம் எடுத்துக்கிட்டு அதை வந்து கால்குலேட் பண்ணுது. ஸோ ஆல்ரெடி 9 கூட இப்போ பர்ஸ்ட் டைம் 2 வந்து நம்ம ஆட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குது, 11. அப்போ அட் 11th யூனிட் P2 கெட்ஸ் எக்ஸிக்யூட்டட். ஓகேவா? ஸோ அதுக்கு அடுத்தது ரிமைனிங் நமக்கு கியூக்குள்ள என்ன இருக்கும், P3 மட்டும்தான் இருக்கும். ஸோ இப்போ P3 வந்து நம்ம 11th யூனிட்ல இனிஷியேட் பண்ணுறோம். அதோடைய பர்ஸ்ட் டைம் வந்து நமக்கு என்ன இருக்குது, 4 இருக்குது. ஸோ 11 + 4 நமக்கு என்ன கிடைக்கும், 15 கிடைக்கும். ஓகே, ஸோ அப்போ அந்த ப்ராசஸ் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிறதுக்கு 0ல இருந்து 15 யூனிட்ஸ் ஆஃப் டைம் வந்து எடுத்துக்குது. ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ணணும், கான் சார்ட்டை போட்டாச்சு. ஸோ நமக்கு ஃபைனலாக வந்து 15 வந்து யூனிட் ஆஃப் டைம் கிடைக்குது இல்லையா? அப்போ இதுவும் இந்த பர்ஸ்ட் டைம் 4 ப்ராசஸோடைய பர்ஸ்ட் டைமையும் கால்குலேட் பண்ணும்போது ஈக்குவலாக வரணும். இதுவும் 15 வரணும், இதுவும் 15 வரணும். அப்போ தான் நம்ம போட்ட கான் சார்ட் வந்து கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ அடுத்தது நம்ம என்ன பண்ணணும், இப்போ கம்ப்ளீஷன் டைம் வந்து கால்குலேட் பண்ணுறோம். அடுத்தது டர்ன் அரவுண்ட் டைம் வந்து கால்குலேட் பண்ணணும், வெயிட்டிங் டைம் கால்குலேட் பண்ணணும், நெக்ஸ்ட் வந்து ரெஸ்பான்ஸ் டைம் வந்து கால்குலேட் பண்ணணும். ஓகேவா? ஸோ இந்த இதில் ஏதாவது ஒரு டைம் வந்து உங்களை கண்டிப்பாக வந்து கால்குலேட் பண்ண சொல்லுவாங்க. ஸோ அதனால தான் ஒரே எக்ஸாம்பிளே எல்லாத்தையுமே வந்து நான் இப்போ சொல்லிடுறேன். ஓகே, ஸோ கம்ப்ளீஷன் டைம் வந்து நம்ம எப்படி கால்குலேட் பண்ணுவோம், ஸோ அதோடைய இது வந்து நமக்கு அதோடைய ஃபார்முலா வந்து நமக்கு என்ன எப்படி வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணுவோம் அப்படின்னா ப்ராசஸ் 1 வந்து எங்கே இனிஷியேட் ஆகுது, 0ல இனிஷியேட் ஆகுது. அந்த ப்ராசஸ் 1 எங்கே நமக்கு எண்ட் ஆகுது, 8ல எண்ட் ஆகுது. அப்போ இதோடைய கம்ப்ளீஷன் டைம் வந்து என்னது, 8. அடுத்தது ப்ராசஸ் 2 எடுத்துப்போம். ப்ராசஸ் 2 எங்கே இனிஷியேட் ஆகுது, 9ல இனிஷியேட் ஆகுது. 9ல ஆரம்பிச்சு அது எங்கே முடியுது, நமக்கு 11ல முடியுது. அப்போ ப்ராசஸ் 2 உடைய கம்ப்ளீஷன் டைம் இஸ் 11. ஓகே, ஸோ அடுத்தது P3 எடுத்துக்கிறோம். P3 எங்கே இனிஷியேட் ஆகுது, 11ல தான் இனிஷியேட் ஆகுது. அது கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு எவ்வளோ டைம் எடுத்துக்குது, 15 வந்து எடுத்துக்குது. ஸோ அப்போ ப்ராசஸ் 3 உடைய கம்ப்ளீஷன் டைம் இஸ் 15. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா ப்ராசஸ் 4 நமக்கு எங்கே இனிஷியேட் ஆகுது, 8ல வந்து இனிஷியேட் ஆகுது. அது கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு 9 வந்து எடுத்துக்குது. ஸோ அப்போ P4 உடைய கம்ப்ளீஷன் டைம் இஸ் 9. ஓகே, ஸோ கம்ப்ளீஷன் டைம் வந்து இப்போ நம்ம எழுதியாச்சு.
இப்போ இதை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து டர்ன் அரவுண்ட் டைம் வந்து கேல்குலேட் பண்ண போகிறோம். ஸோ டர்ன் அரவுண்ட் டைமுடைய ஃபார்முலா ஆல்ரெடி நான் வந்து ஷார்ட்டஸ்ட் ஜாப் வந்து ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ் எல்லாத்துலேயுமே வந்து நான் என்ன சொல்லியிருக்கேன், டர்ன் அரவுண்ட் டைம் அப்படின்னா கம்ப்ளீஷன் டைம் மைனஸ் அரைவல் டைம். ஸோ அதை தான் வந்து டர்ன் அரவுண்ட் டைம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ கம்ப்ளீஷன் டைம் வந்து நமக்கு ப்ராசஸ் 1 என்ன இருக்குது 8. ஸோ 8 அரைவல் டைம் வந்து 0. 8 minus 0 is 8. அடுத்தது 11. 11 minus 1 is 10. நெக்ஸ்ட் 15 minus 3 is 12. 9 minus 4 is 5. ஓகே, ஸோ நமக்கு டர்ன் அரவுண்ட் டைம் வந்து இப்போ கிடைச்சிச்சு. அடுத்தது நம்ம என்ன பண்ணணும், வெயிட்டிங் டைம் வந்து கேல்குலேட் பண்ணணும். ஸோ வெயிட்டிங் டைம் எப்படி கேல்குலேட் பண்ணுவோம், டர்ன் அரவுண்ட் டைம் மைனஸ் பர்ஸ்ட் டைம். ஓகே, ஸோ அதுதான் வந்து ஃபார்முலா, டர்ன் அரவுண்ட் டைம் மைனஸ் பர்ஸ்ட் டைம். ஸோ டர்ன் அரவுண்ட் டைம் வந்து இங்கே என்ன இருக்குது 8. ஸோ 8 minus 8 வந்து நமக்கு 0. அடுத்தது வந்து பார்த்தோன்னா 10 minus 2 நமக்கு என்ன கிடைக்குது 8 கிடைக்குது. அடுத்தது 12 minus 4 நமக்கு என்ன கிடைக்குது 8 வந்து கிடைக்குது. 5 minus 1 is 4. ஸோ வெயிட்டிங் டைம் கேல்குலேட் பண்ணியாச்சு. இப்போ அடுத்தது நம்ம என்ன பண்ணணும், அதோடைய ரெஸ்பான்ஸ் டைம் வந்து கேல்குலேட் பண்ணணும். ஸோ ரெஸ்பான்ஸ் டைம் அப்படின்றது எப்போ இனிஷியேட் ஆகுது, ஒரு ப்ராசஸும் எந்த யூனிட்ல இனிஷியேட் ஆகுதோ அதுதான் வந்து ரெஸ்பான்ஸ் டைம். ஓகேவா, அந்த அதாவது எங்கே இனிஷியேட் ஆகுதோ அது மைனஸ் அரைவல் டைமை வந்து நம்ம வந்து என்ன பண்ணணும், இங்கே வந்து எழுதணும். ஓகேவா, மைனஸ் பண்ணி இங்கே வந்து எழுதணும். இப்போ ப்ராசஸ் 1 நமக்கு எங்கே இனிஷியேட் ஆகுது, 0ல வந்து இனிஷியேட் ஆகுது. ஸோ 0 அதோடைய அரைவல் டைம் நமக்கு என்ன இருக்குது 0. ஸோ 0 minus 0 is 0. அடுத்தது ப்ராசஸ் 2 வந்து நமக்கு எங்கே இனிஷியேட் ஆகுது, 9ல வந்து இனிஷியேட் ஆகுது. ஓகேவா, ஸோ 9 ப்ராசஸ் 2 உடைய அரைவல் டைம் நமக்கு என்ன இருக்குது 1. ஸோ 9 minus 1 is 8. அடுத்தது ப்ராசஸ் 3 வந்து நமக்கு எங்கே இனிஷியேட் ஆகுது, 11ல வந்து இனிஷியேட் ஆகுது. ஸோ 11 மைனஸ் அதோடைய அரைவல் டைம் is 3. ஸோ 11 minus 3 is 8. ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட் வந்து ப்ராசஸ் 4 நமக்கு எங்கே இனிஷியேட் ஆகுது, 8ல வந்து இனிஷியேட் ஆகுது. ஸோ 8 மைனஸ் ப்ராசஸ் 4 உடைய அரைவல் டைம் 4. 8 minus 4 is 4. ஸோ நமக்கு வந்து இப்போ என்ன கிடைச்சிருச்சு, கம்ப்ளீஷன் டைம், டர்ன் அரவுண்ட் டைம், வெயிட்டிங் டைம் அண்ட் ரெஸ்பான்ஸ் டைம் வந்து நம்ம கேல்குலேட் பண்ணியாச்சு. இப்போ ஃபைனலாக நம்ம என்ன பண்ணணும், ஆவரேஜ் ஆஃப் டர்ன் அரவுண்ட் டைம் வந்து கேல்குலேட் பண்ணுறோம், ஆவரேஜ் ஆஃப் வெயிட்டிங் டைம் வந்து கேல்குலேட் பண்ணுறோம். ஸோ ஆவரேஜ் ஆஃப் டர்ன் அரவுண்ட் டைம்னா இங்கே 4 ப்ராசஸோடைய டர்ன் அரவுண்ட் டைம் வந்து நம்ம கேல்குலேட் பண்ணியிருக்கோம் இல்லையா. ஸோ இது எல்லாத்தையுமே வந்து நம்ம ப்ளஸ் பண்ணி அதை வந்து எத்தனை ப்ராசஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம், 4 ப்ராசஸ். ஸோ 4ஆல் வந்து டிவைட் பண்ணோம் அப்படின்னா யூ வில் கெட் சம் டர்ன் அரவுண்ட், ஆவரேஜ் ஆஃப் டர்ன் அரவுண்ட் டைம். ஸோ 8.7 வந்து சம்திங் வந்து இங்கே கிடைக்குது. அடுத்தது வெயிட்டிங் டைமுடைய ஆவரேஜ் வந்து பார்த்தோம்னா 0 + 8 + 8 + 4. ஸோ இதை கேல்குலேட் பண்ணால் 20. ஸோ இது எத்தனை ப்ராசஸ், 4 ப்ராசஸ். ஸோ அதனால டிவைடட் பை 4. ஸோ 20/4 நமக்கு என்ன கிடைக்கும், 5 கிடைக்கும். ஓகே, ஸோ இது வந்து நமக்கு நான் ப்ரீஎம்டிவ் ஷெட்யூலிங். ஸோ நான் ப்ரீஎம்டிவ் அப்படின்னாவே நான் உங்களுக்கு ஏற்கனவே என்ன சொல்லியிருக்கேன், நமக்கு வெயிட்டிங் டைமும் ரெஸ்பான்ஸ் டைமும் சேமாக தான் இருக்கும். ஸோ கண்ணை மூடிட்டு நம்ம வந்து என்ன பண்ணலாம், வெயிட்டிங் டைம் நம்ம என்ன கேல்குலேட் பண்ணுமோ அதை அப்படியே வந்து ரெஸ்பான்ஸ் டைமாக சொல்லிட்டு போட்டுக்கலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா செகண்ட் டைப் ஆஃப் ஷெட்யூலிங் வந்து ப்ரீஎம்டிவ் ப்ரையாரிட்டி ஷெட்யூலிங். ஸோ ப்ரீஎம்டிவ் ப்ரையாரிட்டி ஷெட்யூலிங்னா என்னது, ஃபோர்ஸ்ஃபுல்லாக ஒரு ரன்னிங் ப்ராசஸை நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு நியூ ப்ராசஸை எக்ஸிக்யூட் பண்ணுறதை தான் வந்து ப்ரீஎம்டிவ் ப்ரையாரிட்டி ஷெட்யூலிங் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ இங்கே வந்து நமக்கு வந்து என்ன இருக்குது, நம்பர் ஆஃப் ப்ராசஸ் கொடுத்துட்டாங்க, அதோடைய அரைவல் டைம் கொடுத்துட்டாங்க, ஸோ பர்ஸ்ட் டைம் வந்து கொடுத்துட்டாங்க, ப்ரையாரிட்டி கொடுத்துட்டாங்க. ஓகேவா, ஸோ ரிமைனிங் இந்த பார்ட் எல்லாமே நம்ம அப்புறம் தான் வந்து ஃபில் பண்ணுவோம். ஸோ இதுதான் நமக்கு கொடுக்குற இன்புட். ஓகே, ஸோ இப்போ இதை பேஸ் பண்ணி நம்ம வந்து என்ன பண்ணணும், கான் சார்ட் வந்து திருப்பி வந்து நம்ம ட்ரா பண்ணணும். ஓகே, ஸோ இப்போ இந்த எக்ஸாம்பிளை வந்து நான் டேரெக்டாக வந்து போட்டு காமிச்சா தான் வந்து கொஞ்சம் ஈஸியாக வந்து புரியும். ஸோ அதனால் வந்து நான் என்ன பண்ணுறேன்னா டேரெக்டாக ஆன் தி ஸ்பாட்லேயே வந்து உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். இப்போ நமக்கு வந்து பர்ஸ்ட் டைம் வந்து ப்ராசஸ் 1 பர்ஸ்ட் டைம் 8, ப்ராசஸ் 2 பர்ஸ்ட் டைம் 2, ப்ராசஸ் 3 பர்ஸ்ட் டைம் 4, ப்ராசஸ் 4 வந்து 1, அதோடைய அரைவல் டைம் கொடுத்துட்டாங்க, அதோடைய ப்ரையாரிட்டி வந்து கொடுத்துட்டாங்க. ஓகேவா, ஸோ இங்கே இருக்கிறதுலே நமக்கு லோயஸ்ட் ப்ரையாரிட்டி 1. ஆனால் அது வந்து எதோடைய ப்ரையாரிட்டி, P4 ப்ரையாரிட்டி. P4 வந்து எப்போ வந்து ரெடி கியூக்கு அரைவல் ஆகுதுன்னா 4th யூனிட்ல தான் அரைவல் ஆகுது. அப்போ இதை வந்து நம்ம வந்து செலக்ட் பண்ணக்கூடாது. ஓகேவா, ஸோ நம்ம வந்து எப்பவுமே ஸ்டார்டிங் ப்ராசஸ் வந்து நம்ம எதை செலக்ட் பண்ணால் விச் ப்ராசஸ் இஸ் ஹேவிங் மினிமம் அரைவல் டைம். ஸோ அந்த ப்ராசஸை தான் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் வந்து எடுத்துக்கணும். அப்போ இங்கே அரைவல் டைமில் இருக்கிறதுலே வந்து 0 தான் வந்து மினிமம் இல்லையா. ஸோ அப்போ ப்ராசஸ் 1 வந்து ரெடி கியூக்கு போகவே தேவையில்லை, இமீடியட்டாக அது என்ன ஆகிடும், சிபியூவில் போயிட்டு எக்ஸிக்யூட் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகே, ஸோ அப்போ ப்ராசஸ் 1 தான் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் எடுத்துக்கிறோம். ஸோ அதோடைய அரைவல் டைம் வந்து 0. ஸோ P1 வந்து என்ன பண்ணுதுன்னா அதை வந்து எக்ஸிக்யூட் பண்ணுது. P1 வந்து எக்ஸிக்யூட் ஆகுது. இப்போ எவ்வளோ வந்து எக்ஸிக்யூட் ஆகணும் அப்படின்னா, இது வந்து ப்ரீஎம்டிவ் ஷெட்யூலிங் இல்லையா. ஸோ அதனால் P1 உடைய பர்ஸ்ட் டைம் வந்து பார்த்தோம்னா 8 வந்து இருக்குது. ஓகேவா, ஸோ 0லேருந்து 8 வரைக்கும் அது வந்து எடுத்துக்கும். ஆனால் அந்த 0லேருந்து ஒரு யூனிட்டாக தான் வந்து என்ன பண்ணும், ப்ராசஸ் வந்து பெர்ஃபார்ம் பண்ணும், CPU வந்து ப்ராசஸ் வந்து பெர்ஃபார்ம் பண்ணும். ஏன்னா ஒரு யூனிட் முடித்த உடனே, எக்ஸிக்யூஷனை முடித்த உடனே என்ன பண்ணுன்னா இங்கே வேறு ஏதாவது நியூ ப்ராசஸ் இந்த யூனிட்டில் அரைவல் ஆயிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும். ஓகேவா, ஸோ அதனால் ப்ராசஸ் 1 வந்து ஒரு யூனிட் மட்டும் எக்ஸிக்யூட் பண்ணுது. ஓகேவா, ஸோ அப்போது இங்கே வந்து நமக்கு 0லேருந்து ஒரு யூனிட் வரைக்கும் இப்போ ப்ராசஸ் 1 வந்து எக்ஸிக்யூட் ஆயிருக்கு. அப்போ நமக்கு 8 இருந்தது இல்லையா. அப்போ ரிமைனிங் பர்ஸ்ட் டைம் வந்து நமக்கு எவ்வளோ இருக்கும், 7 வந்து இருக்கும். ஓகேவா, ஸோ ப்ராசஸ் 1 ரிமைனிங் டைம் வந்து நமக்கு 7 வந்து இருக்கும். ஓகேவா, ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் யூனிட்ல ஏதாவது ப்ராசஸ் வந்து அரைவல் ஆயிருக்கான்னு சொல்லிட்டு பார்க்கணும். ஸோ 1ன்னு சொல்லிட்டு எந்த ப்ராசஸ்க்கு அரைவல் டைம் இருக்குது, P2க்கு இருக்குது. ஓகேவா, ஸோ அப்போ என்ன, இப்போ இந்த யூனிட்ல ஃபர்ஸ்ட் யூனிட்ல புது ப்ராசஸ் வந்துருச்சு அப்படின்னா CPU என்ன பண்ணிடும், கரண்டாக ரன் ஆகிட்டு இருக்கிற ப்ராசஸை ப்ரீஎம்ப்ட் பண்ணும். ஸோ ப்ரீஎம்ப்ட் அப்படின்னா என்னது, அதை ரிமூவ் பண்ணி ரெடி கியூவில் கொண்டு போயிட்டு ஸ்டோர் பண்ணிடும். ஓகேவா, ஸோ அப்போ ரெடி கியூ வந்து இதை எடுத்துப்போம்.
ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு ரெடி கியூ. ஸோ இந்த ரெடி கியூவில் இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் யூனிட்டில் P2 வந்து அரைவல் ஆகிறதால நம்ம வந்து என்ன பண்ணுறோம், P1 வந்து ப்ராசஸ் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணிவிட்டு அதை கொண்டு போயிட்டு என்ன பண்ணிடுறோம், ரெடி கியூவில் கொண்டு போயிட்டு ஸ்டோர் பண்ணிடுறோம். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம வந்து என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் யூனிட்டில் P2 வந்து அரைவல் ஆயிருக்கு இல்லையா? ஸோ அப்போது P2 வந்து செகண்டாக வந்து நமக்கு கியூவில் வந்து இருக்கும். ஓகே, இப்போ நமக்கு கியூக்குள்ளே என்ன இருக்குது, P1 அண்ட் P2 தான் இருக்குது. ஸோ அப்போ P1 P2னா இதில் எதை வந்து CPU ஃபஸ்ட்டு எக்ஸிக்யூட் பண்ணும் அப்படின்னு பார்த்தோன்னா இதோடைய இங்கே தான் வந்து இதோடைய ப்ரையாரிட்டி வந்து செக் பண்ணும். ஓகே, ஸோ அதோடைய ப்ரையாரிட்டி வந்து P1க்கு வந்து என்ன இருக்குது, 2 இருக்குது. P2க்கு வந்து அதோடைய ப்ரையாரிட்டி என்ன இருக்குது, 3 இருக்குது. ஸோ அப்போது எந்த ப்ராசஸ் வந்து ஹையஸ்ட் ப்ரையாரிட்டியை வந்து கண்டெயின் பண்ணியிருக்கு, P1 தான். ஏன்னா அதோடைய ப்ரையாரிட்டி தான் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது, அதாவது சின்ன நம்பராக இருக்குது. சின்ன நம்பராக இருக்கிறது தான் வந்து ஹையஸ்ட் ப்ரையாரிட்டி. ஸோ அப்போ P1 தான் அகைன் CPU வந்து என்ன பண்ணும், எடுத்துக்கிட்டு திருப்பி ஒரு யூனிட் வந்து எக்ஸிக்யூட் பண்ணும். ஓகேவா? ஸோ அப்போ P1 வந்து அகைன் 1ல் வந்து இனிஷியேட் ஆகி திருப்பி ஒரு யூனிட் மட்டும் எக்ஸிக்யூட் ஆகுது. ஸோ அப்போ நமக்கு டோட்டல் கம்ப்ளீஷன் டைம் இப்போ P1க்கு எவ்வளோ இருக்குன்னா 2 வந்து இருக்குது. ஓகேவா? ஸோ அப்போ ஆனால் P1 பர்ஸ்ட் டைம் ஏற்கனவே இப்போ 8லேருந்து 7 மாறிச்சு இல்லையா? இப்போ திருப்பி ஒரு யூனிட் வந்து நான் ப்ராசஸ் 1 எக்ஸிக்யூட் பண்ணதால 7 வந்து என்னவா ஆகும், இப்போ 6 ஆயிடும். ஓகே, ஸோ அப்போ ரிமைனிங் வந்து ப்ராசஸ் 1 கம்ப்ளீட் ஆகிறதுக்கு 6 யூனிட்ஸ் வந்து தேவைப்படுது. ஓகேவா? ஸோ அடுத்தது இப்போ அகைன் வந்து என்ன செக் பண்ணால் செகண்ட் யூனிட்ல ஏதாவது ப்ராசஸ் வந்து அரைவல் ஆயிருக்கான்னு சொல்லிட்டு பார்க்கணும். இங்கே நமக்கு செகண்ட் யூனிட்ல ப்ராசஸ் வந்து ஏதாவது அரைவல் ஆயிருக்கா, செகண்ட் யூனிட்ல எந்த ப்ராசஸும் வந்து அரைவல் ஆகலை. ஸோ 1க்கு அடுத்தது வந்து பார்த்தோன்னா தேர்ட் யூனிட்ல ப்ராசஸ் 3 அரைவல் ஆகுது, ஃபோர்த் யூனிட்ல ப்ராசஸ் 4 வந்து அரைவல் ஆகுது. ஸோ அதனால திருப்பி நம்ம என்ன பண்ணோம்னா இந்த P1 தேர்ட் யூனிட் வர வரைக்கும் திருப்பி நாம வந்து கண்டினியூ பண்ணுறோம். ஓகேவா? ஸோ அப்போ 2லேருந்து திருப்பி ஒரு யூனிட் வந்து எக்ஸிக்யூட் ஆகும்போது நமக்கு இங்கே 3 வந்து கிடைக்கும். ஓகே, ஸோ அப்போ ப்ராசஸ் 1 3 யூனிட்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணிடுச்சு. அப்போது ஏற்கனவே வந்து 6 இருந்தது, இப்போ திருப்பி ஒரு யூனிட் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். அப்போ ரிமைனிங் வந்து நமக்கு என்ன இருக்கும், 5 வந்து இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ தேர்ட் யூனிட்ல புதுசாக ப்ராசஸ் ஏதாவது அரைவல் ஆயிருக்கான்னு சொல்லிட்டு பார்க்கணும். ஸோ புதுசாக நமக்கு ப்ராசஸ் வந்து இங்கே தேர்ட் யூனிட்ல ப்ராசஸ் 3 வந்து அரைவல் ஆயிருக்கு இல்லையா? அப்போ CPU உடனே என்ன பண்ணும், ப்ராசஸ் 1 ரன் ஆகிறத ஸ்டாப் பண்ணிட்டு இதை ரிமூவ் பண்ணி திருப்பி வந்து என்ன பண்ணும், ரெடி கியூவில் கொண்டு போயிட்டு ஸ்டோர் பண்ணிடும். ஓகேவா? ஸோ ரெடி கியூவில் கொண்டு போயிட்டு ஸ்டோர் பண்ணிடும். ஆல்ரெடி P2 வந்து ரெடி கியூவில் இருக்கு. இப்போ வந்து நம்ம வந்து என்ன பண்ணுறோம், புது ப்ராசஸ் P3 யூனிட் 3ல வந்து ரெடி கியூவுக்கு நம்ம கொண்டு வரோம். ஓகேவா? இப்போ நமக்கு இந்த ரெடி கியூவில் எந்தெந்த ப்ராசஸ் வந்து இருக்குது, P1 P2 P3. அப்போ இந்த 3 ப்ராசஸில் எதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து செலக்ட் பண்ணி CPU வந்து எக்ஸிக்யூட் பண்ணும் அப்படின்னு பார்த்தோன்னா இந்த 3 ப்ராசஸ்க்கும் ப்ரையாரிட்டி வந்து செக் பண்ணும். எந்த ப்ராசஸ்க்கு ஹையஸ்ட் ப்ரையாரிட்டி வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ P1 ப்ரையாரிட்டி வந்து என்னது, 2. P2 ப்ரையாரிட்டி என்ன இருக்குது, 3. P3 ப்ரையாரிட்டி நமக்கு என்ன இருக்குது, அகைன் 3. ஸோ அப்போ இங்கே இருக்கிறதுலே நமக்கு லோயஸ்ட் ப்ரையாரிட்டி எது, P1 தான். ஓகேவா? ஸோ அப்போ திருப்பி என்ன பண்ணும், P1 திருப்பி ஒரு யூனிட் வரைக்கும் எக்ஸிக்யூட் பண்ணும். ஸோ அப்போ ஒரு யூனிட் வரைக்கும் எக்ஸிக்யூட் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த 5 அப்படின்றது அகைன் 4ன்னு சொல்லிட்டு மாறும். ஓகேவா? ஸோ அடுத்தது வந்து பார்த்தோன்னா 3லேருந்து 4 யூனிட்ஸ் வரைக்கும் இப்போ ப்ராசஸ் 1 வந்து எக்ஸிக்யூட் ஆயிடுச்சு. இப்போ திருப்பி 4th யூனிட்ல ஏதாவது ப்ராசஸ் அரைவல் ஆயிருக்கான்னு பார்க்கும். ஸோ இங்கே வந்து ப்ராசஸ் வந்து அரைவல் ஆயிருக்கு, நியூ ப்ராசஸ் P4 வந்து அரைவல் ஆயிருக்கு. அப்போ திருப்பி என்ன பண்ணும், CPU ப்ராசஸ் 1 எக்ஸிக்யூட் ஆகிறத ஸ்டாப் பண்ணி அகைன் ரெடி கியூவில் கொண்டு போயிட்டு ஸ்டோர் பண்ணிடும். ஓகேவா? ஸோ ஆல்ரெடி P2 உள்ளே இருக்குது, P3யும் வந்து உள்ளே இருக்குது. இப்போ 4th யூனிட்ல நம்ம P4 என்ன பண்ணிடுறோம், ரெடி கியூவில் கொண்டு வந்து ஸ்டோர் பண்ணிடுறோம். இப்போ இங்கே இருக்கிற எல்லா ப்ராசஸுமே வந்து ரெடி கியூக்கு வந்துருச்சு. ஓகேவா? அப்படின்னா நம்ம வந்து என்ன பண்ணலாம், இதுக்கப்புறம் நம்ம ப்ரீஎம்ப்ட் பண்ண தேவையில்லை. ஒன்ஸ் இங்கே இருக்கிற ப்ராசஸ் எல்லாமே ரெடி கியூக்கு வந்துருச்சு அப்படின்னா நாம ப்ரீஎம்ஷன் பண்ண தேவையில்லை. ப்ராசஸை ஒன் யூனிட்டாக வந்து எக்ஸிக்யூட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ நம்ம இதில் என்ன பண்ணுறோம், இதில் வந்து நம்ம இப்போ ஒவ்வொரு ப்ராசஸ்க்கும் ப்ரையாரிட்டி வந்து செக் பண்ணுறோம். ஸோ ப்ராசஸ் 1க்கு ப்ரையாரிட்டி 2 இருக்குது. ப்ராசஸ் 2 ப்ரையாரிட்டி வந்து நமக்கு என்ன இருக்குது, 3 இருக்குது. ப்ராசஸ் 3 ப்ரையாரிட்டி என்ன இருக்குது, அகைன் 3. ப்ராசஸ் 4 ப்ரையாரிட்டி வந்து என்ன கொடுத்துருக்காங்க, 1 வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ இங்கே இருக்கிறதுலே நமக்கு லோயஸ்ட் ப்ரையாரிட்டி யார் அப்படின்னா P4. அப்போ CPU இப்போ என்ன பண்ணும், P4 தான் வந்து எக்ஸிக்யூட் பண்ணும். ஓகேவா? ஸோ அப்போ P4 வந்து எக்ஸிக்யூட் பண்ணிடுச்சு இல்லையா? ஸோ எவ்வளோ நேரம் அது அதோடைய பர்ஸ்ட் டைம் 1. ஸோ அப்போ P4 வந்து 1 யூனிட் தான் வந்து எடுத்துக்கும். ஏன்னா அதோடைய பர்ஸ்ட் டைமே வந்து நமக்கு என்ன இருக்குது, 1. ஸோ அதனால 4லேருந்து 5 ஆயிடும். ஓகேவா? ஸோ இப்போ நமக்கு வந்து 5th யூனிட்ல P4 வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ அப்போ P4 வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ கியூலேருந்து நம்ம வந்து ரிமூவ் பண்ணிடுறோம். ஸோ ரிமைனிங் கியூக்குள்ள என்ன இருக்குது, P1 P2 P3. ஸோ அப்போ இவங்களில் யார் வந்து ஹையஸ்ட் ப்ரையாரிட்டி வந்து கண்டெயின் பண்ணியிருக்காங்க, P1. அப்போ CPU என்ன பண்ணும், P1 எடுத்துக்கும். ஸோ P1 இன்னும் ரிமைனிங் எவ்வளோ பர்ஸ்ட் டைம் வந்து அவைலபிளாக இருக்குது, 4. ஓகேவா? ஸோ அப்போ 4 யூனிட்ஸ் வரைக்கும் P1 வந்து என்ன ஆகும், எக்ஸிக்யூட் ஆகும். ஓகேவா? ஸோ அப்போ 5 கூட நம்ம 4 வந்து ஆட் பண்ணும்போது 9th யூனிட்ல P1 வந்து என்ன ஆகுது, அதோடைய ப்ராசஸை ஃபுல்லாகவே வந்து கம்ப்ளீட் பண்ணிடுது. ஓகேவா? ஸோ அப்போ ப்ராசஸ் 1 வந்து கியூலேருந்து என்ன ஆகிடும், பெர்மனெண்ட்டாக வந்து ரிமூவ் ஆகிடும். அப்போ ரிமைனிங் P2 அண்ட் P3. ஸோ இது மட்டும் தான் வந்து இருக்குது. ஸோ P2 P3ல வந்து பார்த்தோன்னா ரெண்டுத்துக்குமே என்ன ப்ரையாரிட்டி, ஈக்குவல் ப்ரையாரிட்டியாக இருக்குது. ஸோ டை வந்தது அப்படின்னா நான் என்ன பண்ண சொல்லியிருக்கேன், FCFS மெத்தட் வந்து ஃபாலோ பண்ணணும்னு சொல்லியிருக்கேன் இல்லையா? ஸோ அப்போ
P2 P3ல எந்த ப்ராசஸ் ஃபர்ஸ்ட் அரைவல் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கணும். P2 உடைய அரைவல் டைம் என்னது 1, P3 உடைய அரைவல் டைம் 3. அப்ப இதுல எது ஃபர்ஸ்ட் அரைவல் ஆயிருக்கு? P2 தான் அரைவல் ஆயிருக்கு. அப்ப P2 தான் வந்து ப்ராசஸ் வந்து என்ன பண்ணும்? எக்ஸிக்யூட் பண்ணும். ஓகேவா? சோ அப்போ P2 வந்து எக்ஸிக்யூட் ஆகும். சோ இங்க இடம் பத்தலன்றனால கீழே எழுதிருக்க நீங்க வந்து ஒரே லைன்ல இந்த டயகிராம் கான் சார்ட் வந்து போடும். ஓகே, சோ அப்ப 9ல ஆரம்பிச்சு P2 அதோட பர்ஸ்ட் டைம் வந்து என்னது 2. அப்ப 2 யூனிட்ஸ் வரைக்கும் எடுத்துக்கும் P2. ஓகேவா? சோ அப்போ 9 + 2 வந்து நமக்கு வந்து என்ன கிடைக்கும்? 9ல ஸ்டார்ட் ஆகுது. அதோடைய கம்ப்ளீஷன் டைம் வந்து நமக்கு 11 வந்து கிடைக்கும். ஓகேவா? ஸோ அடுத்தது ரிமைனிங் P2வும் அதோடைய ப்ராசஸை கம்ப்ளீட் பண்ணிடுச்சு. இப்போ நம்ம வந்து என்ன பண்ணணும்? P3 வந்து எக்ஸிக்யூட் பண்ணணும். ஸோ P3 வந்து என்ன பண்ணுறோம்? உள்ளே கொண்டு போகிறோம். ஸோ 11th யூனிட்ல ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அதோடைய பர்ஸ்ட் டைம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா 4. அப்போ 4 யூனிட்ஸ் வந்து எடுத்துக்குது. ஸோ 11 + 4 நமக்கு 15. ஓகே, ஸோ அப்போ இதை ஒரு கரெக்டான டயக்ராமாக வந்து இப்போ நான் வரைஞ்சி காமிக்கிறேன். 11 15. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து கான் சார்ட்டு. ஸோ இங்கே வந்து நமக்கு ஃபைனலாக வந்து எவ்வளோ கிடச்சிருக்கு? 15 வந்து டோட்டல் கம்ப்யூட்டேஷன் டைம் வந்து நமக்கு 15 கிடச்சிருக்கு இல்லையா? இந்த 15ம் நமக்கு இருக்கிற இங்கே பர்ஸ்ட் டைமும் வந்து மேட்ச் ஆகும். ஓகே, ஸோ 8 இங்கே வந்து நான் அப்டேட் பண்ணதை வந்து நம்ம வந்து இதுக்கப்புறம் கணக்கில் எடுத்துக்கூடாது. பழைய பர்ஸ்ட் டைம் என்ன இருக்கோ அதை தான் நம்ம வந்து இங்கே எடுத்துக்கணும். ஓகேவா? ஸோ 8 + 2 + 4 + 1 நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா 15 கிடைக்கும். அப்போ பர்ஸ்ட் டைமும் நமக்கு இங்கே 15 வரணும். இங்கே நம்ம இந்த கான் சார்ட் போட்டதில் கடைசி வேல்யூவும் 15 வரணும். இது ரெண்டும் ஈக்குவலாக இருந்தால் தான் நம்ம போட்ட கான் சார்ட் வந்து கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். ஓகேவா? ஸோ அடுத்தது வந்து நம்ம என்ன பண்ணணும்? இப்போ நம்ம எப்பயும் போல கம்ப்ளீஷன் டைம், டேர்ன் அரவுண்ட் டைம், வெயிட்டிங் டைம் அண்ட் ரெஸ்பான்ஸ் டைம் வந்து நம்ம கால்குலேட் பண்ணணும். ஓகே, ஸோ இப்போ கம்ப்ளீஷன் டைம் வந்து நம்ம எப்படி கால்குலேட் பண்ணுவோம்? ஸோ ஒரு ப்ராசஸ் வந்து எப்போ வந்து கம்ப்ளீட் ஆகுது? ஓகேவா? ஸோ இப்போ ப்ராசஸ் 1 வந்து நம்ம எடுத்துக்கிறோம். ப்ராசஸ் 1 வந்து எங்கே ஸ்டார்ட் ஆகுது? இங்கே ஸ்டார்ட் ஆகுது. இந்த ப்ராசஸ் 1 எந்த இடத்துல வந்து நமக்கு வந்து கம்ப்ளீட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். ஸோ இந்த ப்ராசஸ் 1 வந்து நமக்கு எங்கே வந்து கம்ப்ளீட் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா P1 வந்து எங்க கடைசியா இதுக்கப்புறம் P1 வந்து இருக்கக்கூடாது. ஓகேவா? ஸோ P1 கடைசியா இங்கே தான் அப்பியர் ஆயிருக்கு. ஸோ அதோடைய கம்ப்ளீஷன் டைம் வந்து நமக்கு என்ன இருக்கு? 9. ஓகேவா? அடுத்தது P2 வந்து எங்கே வந்து கம்ப்ளீட் ஆயிருக்கு? P2 இங்கே எங்கேயுமே இல்லை. ஸோ இங்கே மட்டும்தான் இருக்குது. ஸோ P2 9ல ஸ்டார்ட் பண்ணியிருக்கு. எங்கே வந்து கம்ப்ளீட் ஆயிருக்கு? 11ல வந்து கம்ப்ளீட் ஆயிருக்கு. ஓகேவா? ஸோ 11. ஸோ அடுத்தது வந்து பார்த்தோம்னா P3. ஸோ P3 வந்து எங்கே கம்ப்ளீட் ஆயிருக்கு? 11ல ஸ்டார்ட் ஆகி 15ல கம்ப்ளீட் ஆயிருக்கு. ஸோ 15 வந்து போட்டாச்சு. அடுத்தது P4 வந்து எங்கே நமக்கு ஸ்டார்ட் ஆயிருக்கு? 4ல வந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு. அது வந்து எங்கே P4 வந்து கம்ப்ளீட் ஆயிருக்கு? 5ல வந்து கம்ப்ளீட் ஆயிருக்கு. ஸோ 5 வந்து போட்டாச்சு. ஸோ இதோடைய கம்ப்ளீஷன் டைம் வந்து முடிஞ்சிச்சு. இப்போ அடுத்தது நம்ம என்ன பண்ணணும்? டேர்ன் அரவுண்ட் டைம் வந்து கால்குலேட் பண்ணணும். ஸோ டேர்ன் அரவுண்ட் டைம் அப்படின்றது என்னது? கம்ப்ளீஷன் டைம் மைனஸ் அரைவல் டைம். ஸோ 9 - 0 நமக்கு என்ன கிடைக்கும்? 9 கிடைக்கும். அடுத்தது 11 - 1 நமக்கு என்ன கிடைக்கும்? 10 கிடைக்கும். ஓகேவா? ஸோ அடுத்தது வந்து பார்த்தோன்னா 15 - 3 நமக்கு என்ன கிடைக்கும்? 12 கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட் 5 - 4 நமக்கு என்ன கிடைக்கும்? 1 கிடைக்கும். ஸோ இதுதான் வந்து என்னது? டேர்ன் அரவுண்ட் டைம். ஸோ அடுத்தது வந்து பார்த்தோன்னா அதோடைய வெயிட்டிங் டைம் வந்து பார்க்கணும். ஸோ வெயிட்டிங் டைம் அப்படின்றது டேர்ன் அரவுண்ட் டைம் மைனஸ் பர்ஸ்ட் டைம். ஸோ டேர்ன் அரவுண்ட் டைம் நமக்கு என்ன இருக்குது? 9 - 8 9 - 8 வந்து நமக்கு என்ன கிடைக்கும்? 1 வந்து கிடைக்கும். ஸோ அடுத்தது வந்து பார்த்தோன்னா 10 மைனஸ் பர்ஸ்ட் டைம் வந்து 2. 10 - 2 நமக்கு என்ன கிடைக்கும்? 8 கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து 12 - 4 நமக்கு என்ன கிடைக்கும்? 8 கிடைக்கும். அடுத்தது 1 - 1 பர்ஸ்ட் டைம் வந்து 1. 1 - 1 நமக்கு என்ன கிடைக்கும்? 0 கிடைக்கும். ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா ரெஸ்பான்ஸ் டைம் வந்து கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ ப்ரீஎம்டிவ் அப்படின்னும் போது வெயிட்டிங் டைம் வேறையா இருக்கும், ரெஸ்பான்ஸ் டைம் வந்து வேறையா இருக்கும். ஓகேவா? ஸோ ரெஸ்பான்ஸ் டைம் வந்து எப்படி நம்ம கால்குலேட் பண்ணுவோம்? ஸோ இப்போ வந்து நமக்கு P1 வந்து ஃபர்ஸ்ட் வந்து எங்கே இனிஷியேட் ஆகுது அப்படின்னா 0ல தான் வந்து இனிஷியேட் ஆகுது. ஓகேவா? ஸோ இங்கே வந்து நமக்கு 0ல தான் வந்து இனிஷியேட் ஆகுது. ஸோ 0 மைனஸ் அரைவல் டைம் வந்து நமக்கு 0. ஓகேவா? 0 - 0 நமக்கு ரெஸ்பான்ஸ் டைம் 0. அடுத்தது P2 வந்து இங்கே ஃபர்ஸ்ட் எங்கே இனிஷியேட் ஆயிருக்கு? இங்கே தான் வந்து இனிஷியேட் ஆயிருக்கு. ஸோ 9 மைனஸ் அதோடைய அரைவல் டைம் வந்து என்னது? 1. ஸோ 9 - 1 வந்து நமக்கு என்ன கிடைக்கும்? 8 கிடைக்கும். ஓகேவா? ஸோ அடுத்தது வந்து பார்த்தோன்னா P3. ஸோ P3 ஃபர்ஸ்ட் எங்கே நமக்கு இனிஷியேட் ஆயிருக்கு? 11ல தான் வந்து இனிஷியேட் ஆயிருக்கு. ஸோ 11 மைனஸ் அதோடைய அரைவல் டைம் வந்து 3. ஸோ நமக்கு என்ன கிடைக்கும்? 4 உடைய இனிஷியல் டைம் நமக்கு என்ன இருக்குது? 4. ஸோ 4 மைனஸ் அதோடைய அரைவல் டைம் வந்து 4. ஸோ 4 - 4 நமக்கு என்ன கிடைக்குது? 0 வந்து கிடைக்குது. ஓகேவா? ஸோ இங்கே வந்து வெயிட்டிங் டைமில் ஃபர்ஸ்ட் ப்ராசஸ்க்கு 1 இருக்குது, ரெஸ்பான்ஸ் டைம் வந்து 0 இருக்குது. ஸோ ரிமைனிங் எல்லாமே சேமாக இருக்குது. ஓகேவா? ஸோ ப்ரீஎம்டிவை பொறுத்தளவு வெயிட்டிங் டைமும் ரெஸ்பான்ஸ் டைமும் ஓரளவுக்கு வந்து டிஃப்ரெண்ட்டாக தான் நமக்கு வந்து வரும். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா டேர்ன் அரவுண்ட் டைமை ஃபுல்லாக வந்து கால்குலேட் பண்ணி 4ஆல் டிவைட் பண்ணணும். அதே மாதிரி வெயிட்டிங் டைமை ஃபுல்லாக நம்ம கால்குலேட் பண்ணி அதை 4ஆல் டிவைட் பண்ணணும். ஸோ அப்போ இதை வந்து நம்ம வந்து கால்குலேட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும்? 2/4. ஸோ இங்கே வந்து நமக்கு என்ன கிடைக்கும்? ஓகேவா? ஸோ 32/4 இது வந்து 17/4. ஸோ இதோட ஆன்சர் என்ன அப்படின்றத நீங்கள் வந்து டிவைட் பண்ணிட்டு எடுத்து எழுதிக்கோங்க. ஓகே, ஸோ அவ்வளோதான் இந்த ப்ராப்ளம் புரிஞ்சுது அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு வந்து ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ.